திங்கட்கிழமைக்கு உண்டான மார்க்கெட் லெவலில் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூஎஸ் மார்க்கெட் ஃபெட் மீட்டிங்கில் ரேட் கட் பண்ணுறதுக்கு அப்கமிங் டேஸில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி இந்த வாரத்தினுடைய மிட் பாயிண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் பண்ணுறது. இதே ஸ்டேபிளாக நின்றுச்சுன்னா மேலே போகும். காலையில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் நிஃப்டி எந்த அளவுக்கு போக போகுது. சப்போஸ் நாளைக்கு கேப் அப்பில் இந்த பாயிண்டில் ஓப்பன் ஆச்சுன்னா இது ஒரு ரெஸ்டாரண்ட்டாக இந்த ஆக்ட் ஆகிட்டு இது கீழே ஃபால் பண்ணுறதுக்கும் பாசிபிளாக இருக்கும். இந்த அப்சைடு இது ஸ்ட்ராங்காக ஆகிடுச்சுன்னா 25,178 25,178க்கு அப்புறம் இது ஸ்ட்ராங்கஸ்ட்டாக ஆகிடுதுன்னா இது அப்சைடில் போகிறதுக்கு பாசிபிளாக இருக்கும். அப்போ நம்ம ஒரு கால் ஆப்ஷன்னா அதனுடைய லெவல் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சஸ்டெயின் பண்ண தொடங்கிச்சுன்னா இது வந்து மேபி பாசிபிள் பெருசாக போகிறதுக்கு பாசிபிளாக இருக்கும். சப்போஸ் இந்த கால் ஆப்ஷன் சஸ்டெயின் பண்ண முடியலனா இது நியர்பையில் இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இது நாளைக்கு கேப் அப்பு இன்னமும் கேப் அப் ஆச்சுன்னா அப்போ இதே இடத்துல நியூட்ரலாக சுற்றிட்டு இருந்தோன்னா வீக்லி மிட் பாயிண்ட்லேருந்து இது நியர்பையில் இப்படியே சுற்றிட்டே இருந்துச்சுன்னா இதுதான் இந்த ஜிக்ஸாக் மோடுக்கும், அதாவது 167 பாயிண்ட்டு 25,000 இந்த பாயிண்ட்டுக்குள்ளேயே சுற்ற தொடங்கிச்சுன்னா இதுக்குள்ளேயே தான் இருக்கும். இது வந்து இதனுடைய பாயிண்டில் அதுக்கப்புறம் நம்மளுடைய பாயிண்டில் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா நிஃப்டி ஓப்பன் பாயிண்ட். நிஃப்டி மந்த்லினுடைய லோ 25,000 ஃபியூச்சர் தான் பார்ப்பேன். 25,636. மந்த்லி ஓப்பன் பாயிண்ட் வந்து 24,800. வீக்லி ஓப்பன் பாயிண்ட்டு 24,900. அப்போ ஒரு இம்பேக்ட் எங்கே இருக்க போதுன்னா 24,900க்கு மேலே கேண்டில் இருந்துச்சுன்னா 24,900க்கு அப்புறம் மேலே இருக்கும்போது என்ன மாதிரி இம்பேக்ட் ஆக போகுது. அதுக்கப்புறம் 25,636 அந்த இடத்துல என்ன இம்பேக்ட் ஆக போகுது. அப்போ 24,906க்கு மேலே இருக்கும்போது இது ஓவராலாக ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கும். 24,900ன்றது ஒரு சப்போர்ட்டும் ஆகும், இது மேலே ஒர்க் அவுட் ஆகும். இது ஃபெப் லெவலில் மந்த்லி மிட் பாயிண்ட்டு, வீக்லி மிட் பாயிண்ட்டு. அப்போ வீக்லி மிட் பாயிண்ட்டுக்கும் மந்த்லி மிட் பாயிண்ட்டுக்கும் நாளைக்கு ஒரு 100 பாயிண்ட்டு கேப் அப்பில் இருக்கிறது பாசிபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் 15 லெவலில் பார்த்திங்கன்னா அப்போ நாளைக்கு நிஃப்டி வந்து ஆல்மோஸ்ட் ஓப்பன் ஆனாலும் இங்கேருந்து இது கேப் அப் மாதிரி இப்போதைக்கு ஃப்ரைடே க்ளோஸ் ஆன மார்க்கெட்டில் காட்டிகிட்ருக்கு. அப்போ வீக்லி மிட் பாயிண்ட்டை சஸ்டெயின் பண்ணிச்சுன்னா 100 பாயிண்ட்டு கேப் அப்பு. இதுக்கும் உள்ள இம்பேக்ட் இது வந்து இந்த ஜோன் வந்து மந்த்லினுடைய மிட் பாயிண்ட்டு, வீக்லினுடைய ஐ. அப்போ 2 ரெஸ்டன்ட் இருக்குது. இந்த 2 ரெஸ்டண்ட்டை பிரேக் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஆனால் பிரேக் பண்ணிச்சுன்னா பெருசாக அப் சைடில் போகிறதுக்கு பாசிபிளாக இருக்கும். அதனால் இந்த சைடும் வாட்ச் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு அந்த மிட் பாயிண்ட்லேயே ஓப்பன் ஆகிடுச்சுன்னா நாளைக்கு இதனுடைய மிட் பாயிண்ட்லேயே ஓப்பன் ஆகிடுச்சுன்னா இதை சஸ்டெயின் பண்ண முடியலன்னா இது ஃபால் நடக்கிறதுக்கு இந்த வீக்கினுடைய லோவுக்கும் இந்த நியர்பையில் இருக்கும். ஆக மொத்தமும் ஒரு 1 டேயில் இந்த வீக்லி மிட் பாயிண்ட் வந்து கீழே வந்துச்சுன்னா எங்கே ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்குன்னா இந்த வீக்லி மிட் பாயிண்ட்லேருந்து நாளைக்கு இந்த இடத்துல கேப் அப் ஆகிடுச்சுன்னா சப்போஸ் சஸ்டெயின் பண்ண முடியும்னா இதை வந்து ஒரு சப்போர்ட் லெவலாக ஒர்க் அவுட் ஆகிட்ருக்கோம். இதுக்கு இந்த 50% அப்புறம் கீழே உடஞ்சால் தான் ஃபால் ஆகும். இது ஃபாலாக இருக்கும், அது வரைக்கும் ஃபால் இருக்காது.
அதுக்கப்புறம் அப்படியே பேங்க் நிஃப்டியும் பார்த்துடலாம், அதுக்கப்புறம் டெரிவேட்டிவ் பார்த்துடலாம். அப்போ பேங்க் நிஃப்டி என்ன பண்ணிருக்குன்னா, வீக்லினுடைய மிட் பாயிண்ட்டும் மந்த்லினுடைய லோவுக்கும் நேர்பையில் நாளைக்கு ஓப்பன் ஆகிறதுக்கு பாசிபிளாக இருக்கும். இப்போ நாளையினுடைய மார்க்கெட்டில் நிஃப்டி 100 பாயிண்ட்னா பேங்க் நிஃப்டி 220 பாயிண்ட்ஸாவது ஓப்பன் ஆகும். அதுதான் இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் இல்லைன்னு அர்த்தம். அப்போ நாளைக்கு மந்த்லி லோவுக்கு மேலே செஷன் பண்ணிச்சுன்னா இந்த செஷனுக்குள்ளேயே மார்க்கெட்டு ஓடிட்டுருக்கும், இதுக்குள்ளேயே போயிட்டுருக்கோம். அப்போ இதை ஃபால் பண்ணும்போது தான் மந்த்லி லோ ஃபால் பண்ணும்போது தான் இதனோட ப்ரைஸ் வந்து இருக்கும். நாளைக்கு வந்து ஒரு 200 பாயிண்ட் கேப் அப்னா உதாரணத்துக்கு இன்றைக்கினுடைய க்ளோசிங் ப்ரைஸு 55,270 நிஃப்டினே வருது. சாரி, 55,270 மைனஸு நாளைக்கு மந்த்லினுடைய ஓப்பன் பாயிண்ட்டு 55,528. அப்போ 258 பாயிண்ட்டு நாளைக்கு கேப் அப் இருந்துச்சுன்னா அர்த்த மணியினுடைய வேல்யூ 55 பைசானா அப்போ 381 ரூபான்ற ப்ரைஸில் இருக்குது. 381 ரூபா ப்ரைஸில் இருக்குது. இந்த 141 ரூபா கூட ப்ளஸ் 381 ரூபானா 522 ரூபாய் நாளைக்கு கேப் அப்பில் ஓப்பன் பண்ணும்போது இதனுடைய ப்ரைஸ் வந்து ஓப்பன் ஆகும். $522 ஓவரால்னுடைய சப்பு ட்ராப் பண்ணிக்கலாம். இந்த 522 ரூபா எங்கே ஓப்பன் ஆக போகுதுன்னா இங்கே நேர்பையில் இந்த இடத்துல என்ன வேணாலும் நடக்கலாம். யாரும் பை பண்ணுறதுக்கோ எதுக்குமே சொல்ல. நான் செபி ரிஜிஸ்டர் கிடையாது. உங்களை மாரி நானும் ரீட்டெயில் ட்ரேடர் தான். எனக்கு ஒரு 4 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதனால் சொல்ல வரேன். இது கேப் அப் ஆச்சுன்னா டெல்டா வேல்யூ பிரகாரம் இது எங்கே இருக்க போகுதுன்னா இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கும். இதுக்குள்ளே என்ன வேணாலும் நடக்கும். நான் செல்லர் ஆஃப் மைண்டில் நம்ம என்ன யோசிக்கலாம்னா, நிஃப்டினுடைய 28ஆம் தேதி எக்ஸ்பிரைனுடைய லெவலில் இப்போ கால் கால் புட்டு அதுக்கப்புறம் கால் புட்டு ஓவராலாக கேப் அப் ஆனாலும் ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு மேலே அப் சைடில் இருக்கும் நிஃப்டின்னு காட்டுறாங்க. அதே பேங்க் நிஃப்டியில் பார்க்கும்போது அப்போ பேங்க் நிஃப்டியில் பார்க்கும்போது இதுவும் ஓவராலாக இது கால் செல்லர் புட் செல்லருக்கு எப்படி ப்ராஃபிட் வேணும்னா அப் சைடில் இருக்கும். ஒரே ஒரு கால் செல்லர் இருக்காங்க, அடுத்து ஒரே ஒரு கால் செல்லர், அதுக்கப்புறம் புட் செல்லர், அதுக்கப்புறம் மார்கை, அதுக்கப்புறம் தான் இந்த 55 கீழே வந்து ஒரு ஃபால் இருக்கிற மாதிரி அதை காட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு இவங்களுடைய பேனிக் ஏரியா காலினுடைய புக்கிங் ஏரியா வந்து 170 ரூபானா அதை ப்ளஸ் பண்ணிங்கன்னா 170 ரூபா. அந்த 170 ரூபாவில் காலினுடைய புக்கிங் ஏரியா இருக்கும். நாளைக்கு கேப் அப் பண்ணாலும் 170 ரூபா. அப்போ இந்த ப்ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய புக்கிங் ஏரியாவில் தான் இருக்குது, புக்கிங் ஏரியாவுக்கு மேலே தான் இருக்குது. அப்போ புக்கிங் ஏரியாவுக்கு மேலே தான் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணால் அடுத்த ஸ்டாக் பார்த்துக்கலாம். இண்டெக்ஸே என்ன ஒன்றா நடக்கலாம். அடுத்து ஸ்டாக்னுடைய வேல்யூவேஷனில்
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிக்ஸான். டிக்ஸானில் வந்து பார்த்திங்கன்னா டிக்ஸான் என்ன மாதிரி இடத்துல இருக்குன்னா, இது ஒரு அப் ட்ரெண்டுனா இதுக்கப்புறம் தான் இது ஒரு அப் ட்ரெண்டாக மாறும். ஏன்னா கோல்டு ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா கோல்டு வந்து மேலே இதுவாக இருந்துகிட்ருக்கு. அதனால் இதுக்கப்புறம் தான் இது அப் ட்ரெண்டாக மாறுமே தவிர வீக்லி நடுவே ஹையோடைய பிரேக் 1 பாயிண்ட்லுக்கு அப்புறம் தான் இது மேலே அப் சைடு போகும். டவுன் சைடு இதனுடைய ரெஸ்டாரண்ட்டு இது ஒர்க் அவுட் ஆகிட்டே இருக்கும். 17,000ன்ற ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸு ஒரு ரெஸ்டாரண்ட்டு. அப்போ நேர்பையில் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ இந்த மிட் பாயிண்ட்டுக்கு கீழே வந்து கேண்டில் உடச்சிச்சுன்னா, சப்போஸ் மிட் பாயிண்ட்டுக்கு இது பெருசாக இது பண்ணலன்னா அப்கமிங் டேஸில் வீட்டில் பாருங்கள், இதுக்கப்புறம் தான் இது ஃபாலோ இருக்கும். இது வரைக்கும் நம்ம ஒரு ஷார்ட் போடுறதோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா யோசிக்கக்கூடாது. அதனால் இந்த வீக்லினுடைய ஹைக்கு மேலே சஸ்டெயின் பண்ணும்போது தான் அதனுடைய ப்ரைஸ் ஆஃபில் நம்மளுக்கு வந்து ஒரு மேலே போகிறதுக்கு உண்டான பாசிபிள் இருக்கும். அந்த பாசிபிள் வந்து 17,696. நாளைக்கு எம்செக்ஸ் வந்து ஓவரால்னுடைய 127% நின்றுருக்கு. அப்போ இந்த 120 ஃபெப்பில் வந்து 127 யாரும் சொல்லாத இடத்துக்கு சொல்கிறேன். 127 எப்பவுமே ரிவர்சல் பாயிண்ட். அது டவுன் சைடு இருந்தாலும் சரி தான், அப் சைடு இருந்தாலும். அப் சைடு வந்து ரெஸ்டண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிட்ருக்கும், டவுன் சைடு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிட்ருக்கும். இது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பேக் ஆகும்போது பெருசாக ரேலி இருக்கும். அது எந்த அளவுக்கு இருக்குன்னா ஃபெப்போ போட்டு அனலைஸ் பண்ணிடலாம். அப்கமிங் டேஸில் அதனுடைய கிளாஸினுடைய டீட்டெயில்ஸில் ஃப்ரீயாகவே எல்லாருக்கும் நான் கொடுக்குறேன். அப்புறம் HCL வந்து பார்த்திங்கன்னா வீக்லி மிட் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இந்த வீக்லி மிட் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இதனுடைய ரெஸ்டாரண்ட் இருக்கான்னு பார்க்கணும். இந்த ரெஸ்டாரண்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா வீக்கினுடைய ஐ வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிளாக இருக்கும் ஃபெப் லெவலில். அதேமாதிரி HDFC எல்லாத்துக்கும் ஒரு மேஜரான ஒரு வெயிட்டேஜ் கம்பெனி. HDFC என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு கொஞ்சம் பார்த்துக்கலாம். நாளைக்கு ஒரு கேப் அப் ஆனால், ஏன்னா யூஎஸ் மார்க்கெட்டில் ஃபெட் வந்து பார்த்திங்கன்னா ஃபெட் ரேட் கட் பண்ணுறதுக்காக ஒரு கேப் அப்பில் இருக்குது. அப்போ 6 மந்த்தினுடைய ரிவர்சல் பாயிண்ட்டில் இருக்குது. அதனால் மார்க்கெட்டு ப்ரீவியஸ் டேயில் இது கீழே ஃபால் பண்ண முடியல. இது வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய ரெஸ்டண்ட்டு மந்த்லி மிட் பாயிண்ட்டுக்கு அப்புறம் கிராஸ் அவுட் பண்ணால் தான் இது வந்து மேலே போகிறதுக்கு பாசிபிளாக இருக்கும். இந்த HDFCயை நம்ம என்ன பண்ணலான்னா, HDFC ஒரு முறை டெரிவேட்டிவ் பார்த்துக்கலாம். HDFCயில் என்ன மாதிரி டெரிவேட்டிவில் செல்ல இருக்காங்களா, பை இருக்காங்களா? அப்போ இங்கே ஃபஸ்ட் ஆப்ஷனில் 2 புட் செல்லர் இருக்காங்க. அதுக்கப்புறம் கால்ஸ் அதை புட் செல்லர் இருக்காங்க. புட் செல்லருக்கு வந்து டவுன் சைடில் வரணும், இல்லை சைடு ஆகணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா புட்டு வந்து செல்லர் இருக்காங்க. புட் செல்லர் அவங்களுக்கு மார்க்கெட் மேலே போகணும். அடுத்தது கால் செல்லர் வந்து டவுன் சைடு வரணும். ஓவராலாக ஒரு அப் சைடுக்கு உண்டான இண்டிகேஷன். டவுன் ஆனாலும் அப் சைடு போனாலும் நாளைக்கு கேப் அப்பில் ஓப்பன் பண்ணாலும் ஒரு டவுன் ஆகும். இதுக்கப்புறம் HDFC ADR யூஎஸ் மார்க்கெட்டில் இருக்க ADR பார்க்கலாம். அப்போ அங்கே வந்து HDFC ADR வந்து பார்த்திங்கன்னா 1.5 பாயிண்ட் டவுனில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. அப்போ இங்கேயும் டவுனில் ஓப்பன் ஆகிறதுக்கு பாசிபிளாக இருக்குமா? அப்போ நிஃப்டிக்கு ஒரு கேப் அப்பில் ஓப்பன் பண்ணாலும் இந்த டவுன் சைடில் HDFC டவுன் ஆகிறதுக்கு பாசிபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் குரூட் ஆயிலினுடைய லாஸ்ட்டு ஃபைனல், குரூட் ஆயிலினுடைய ஃபியூல்ஸு வெயிட்லெஸ் டே நெட்வொர்க் இல்லை.
அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. நாளினுடைய டேஸில் வந்து இந்த வெஹிக்கிளினுடைய ஹையை பிரேக் பண்ணும்போது இதனுடைய ப்ரைஸில் இதனுடைய மூமெண்டம் கொடுக்க தூரமும் இது அப் சைடுக்கு உண்டானது. அது டவுன் சைடுக்குன்னா ஏன்னா வீக்லினுடைய மந்த்லினுடைய லோ இருக்குது. இந்த லோவுக்கு அப்புறம் மேலே வீக்லி ஹையை லோவை பிரேக் பண்ணிச்சுன்னா மந்த்லி லோவுக்கு போகும். மந்த்லி லோவில் வந்து மிட் பாயிண்ட்டுக்கு போகும். இந்த மிட் பாயிண்ட்டுக்கு அப்புறம் பெரிய அப் சைடுக்கு உண்டான ரேலி இருக்கும். வர வீக்ஸில் வந்து ஒர்க் அவுட் ஆகும். அப்படி இருந்தால் இந்த ஜிக்ஸாக் மோட்லேயே அப்ஸ் அண்ட் டவுன்ஸு என்ன தான் ஒரு ஃபேக்காக பிரேக் அவுட் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு திருப்பி இது சஸ்டெயின் பண்ணிடுச்சுன்னா இதுக்கப்புறம் இது இப்படி ஃபால் நடக்க தொடங்கும். எப்பவுமே செகண்ட் அட்டெம்ப்டில் போகும். அப்போ நாளைக்கு ஒரு கேப் அப் பண்ணாலும் ப்ரீவியஸ் டே உடைய கேண்டில் வச்சு நம்ம ஒரு அனாலிஸ் பண்ணிக்கலாம் எந்த இடத்துல கேண்டில் கிளம்ப போகுது. இப்போ வியாழக்கிழமைக்கு உண்டான நடந்த கேண்டிலில் இது 127 கவரேஜ் ஆகுதுன்னு பார்க்கலாம். கரெக்டாக பாருங்கள், நியர்பையில் இந்த 127 யாருமே சொல்லிருக்க மாட்டாங்க. எங்கேயுமே வெப் லெவலில் 127. இந்த 127 எப்பவுமே ரிசல்ட் பாயிண்ட் டவுன் சைடு இருந்தாலும் அப் சைடு இருந்தாலும். அப்போ ப்ரீவியஸ் டே உடைய லெவலுக்கு எது வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிளாக இருக்குன்னா இந்த லெவல், அதாவது $64 10 பிப்ஸ் வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிளாக இருக்கும். நாளையினுடைய இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் நடக்கிறதுக்கு உண்டான பாசிபிளாக இருக்கும். இங்கேருந்து மார்க்கெட் நாளைக்கு ஓப்பன் ஆனாலும் இந்த இடத்துல ஒரு சஸ்டெயின் பண்ண தொடங்கிடுச்சுன்னா இந்த ஜிக்ஸாக் மோடில் இது இருக்கும். அப்படி தாக்கு பிடிக்க முடியலன்னா இந்த வீக்லி லோவை கட் பண்ணிச்சுன்னா இதனுடைய மிட் பாயிண்ட்டு டிஎஸ்டேவுடைய மிட் பாயிண்ட்டு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எதாவது டவுட்டுனா எனக்கு என்ன வேணால் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபெப் லெவல் எல்லாமே ஃப்ரீயாக தான் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். என்னுடைய நம்பர் 7845311758. இந்த நம்பருக்கும் டெலிகிராம் லிங்க்கை குரூப்பில் மென்ஷன் பண்ணுறேன்.